அல்லாஹ்வுடைய ரசூலை அழிக்க வேண்டும், மார்க்கத்தை அழிக்க வேண்டும், தூதர்களை அழிக்க வேண்டும், திருமறை குர்ஆனுடைய தொகுப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், இஸ்லாத்துடைய வளர்ச்சி தகர்த்தெறிய வேண்டும். இன்று வரையும் பாதையில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்றைய 25வது ஆண்டிலும் கூட முஸ்லிம்களுடைய வளர்ச்சி பிடிக்காத நபர்கள் திருமறை குர்ஆனை வீதியிலே போட்டு இருக்கிறார்கள். யூடியூபிலே பார்க்கலாம். திருமறை குர்ஆன் மீது மேலே ஏறி இருக்கிறார்கள். கைவரிகளை தூக்கி கொண்டு போய் திருமறை குர்ஆனை போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை கேவலமாக ஏசுவது, திட்டுவது, பரிபுரை செய்வது, தொழுகையாளிகளை கேவலப்படுத்துவது, அவருடைய தாடியை பார்த்து கிண்டல் செய்வது, தொப்பியை பார்த்து கிண்டல் செய்வது, ஒரு இறை விசுவாசியை கேவலப்படுத்தி மகிழ்வது இன்னும் நடக்கிறது. இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாதையில் இஸ்லாத்தை எதிர்க்க ஆரம்பித்தார்களோ, மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதனுடைய வீரியம் இன்று வரை குறையவில்லை. ஆனால் மார்க்கத்தை தொட முடியுமா? மார்க்கத்தை அழிக்க முடியுமா? இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியுமா? கொம்பாதி கொம்பன்கள் இந்த பூமியிலே உருண்டு பிறண்டு வந்து எதையாவது சொல்லி பொய்யான வதந்திகளை இந்த பூமியிலே பரப்பி திருமறை குர்ஆனுக்கு ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியுமா? திருமறை குர்ஆனை வசனத்திற்கு இஸ்லாத்தில் இப்படி உண்டு, இஸ்லாம் அழிக்கப்படக்கூடிய மார்க்கம் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி அவர்கள் சொன்னால் அவர்கள் சபையிலே நிற்க வைத்து திருமறை குர்ஆனுடைய விளக்கத்தை கூறினால் அவர்களும் சமாதானவாதிகளாக மாறி போய் விடுவார்கள்.